ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 5/10/2024 புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். நல்ல புரட்டாசி மாதத்திலே 3ஆம் வாரத்திலே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே பெருமாளையும் ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கி இந்த நாளை மிக நல்ல நாளாக மாற்றிக்கொள்வோம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 5:58 அதேபோல் சூரிய அஸ்தமனம் இன்று மாலை 5:58 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் மாலை 5:48 விளக்கேற்ற வேண்டும். சனிக்கிழமை பெருமாளை வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுங்கள். மாலையிலும் இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:06 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:33 பின்பு வளர்பிறை திருதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் அல்லது திருமணத்துக்காக நல்ல விதமாக பேசி முடிப்பீர்கள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் நல்ல அன்பு நீடிக்கும், அந்யோன்யம் பிறக்கும், மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். கூட்டாளிகள் உங்களுடைய சொல்லை கேட்பார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய தொழிலை நல்ல விதத்திலே நடத்துவீர்கள். அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நல்ல சிட்டியில் ஒரு நல்ல இடமா பார்த்து சொந்த வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் இருக்கின்ற வாகனத்தை மாற்றி நல்ல வாகனமாக ஒரு கார் எடுக்கலாம் என்ற யோசிப்பீர்கள். 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் 4 சக்கர வாகனத்துக்கு முன்னேறுவீர்கள். அப்படி வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். செய்யும் செயல்களிலே நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். மொத்தத்திலே இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாளையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபட்டு இந்த நாளில் நற்பலன்களை மேலும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். பொதுவாகவே இந்த காரிய தடைகள் ஏற்படும் போது ஆஞ்சநேய பெருமானுக்கு நாம் வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும். அருகிலே இருக்கின்ற கோயிலுக்கு செல்லுங்கள். ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை ஒரு 10 ரூபாய்க்கு வெற்றிலை வாங்குங்கள். நல்ல நூலிலே அதனை அழகாக சேர்த்து கட்டி வெற்றிலை மாலை போடுங்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு. உங்களுடைய தடைகள் அனைத்தும் பறந்து போகும். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை போட நம்முடைய காரியங்களிலே வெற்றிகளை தேடித் தருவார் ஆஞ்சநேய பகவான். ஆகவே அதனை செய்யுங்கள். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இருக்கின்றது. வெற்றிலை மாலை போட்டு வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு சரியாக பேசுங்கள்.
பேசுகின்ற வார்த்தையிலே தெளிவாக பேசுங்கள். வார்த்தைகளை எண்ணி எண்ணி பேசுங்கள். அப்போது பிரச்சனைகள் உண்டாகாது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அந்த வகையிலே நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். இன்றைய நாளிலே வேண்டாம், பிறகு ஒரு நாள் பார்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்கக்கூடாது, நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக செலவு செய்யுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் ராமரையும் ஆஞ்சநேயர் பெருமானையும் வழிபட்டு இன்றைய நாளினுடைய கெடுபலன்களை தடுத்து கொள்ளுங்கள். பெரிதாக கெடுதல் எதுவும் இல்லை என்றாலும் மனம் சற்று சஞ்சலமாக இருக்கும். ஆகவே சஞ்சலத்தை நீக்குவதற்கு அந்த ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்கள். வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். எப்போதுமே இல்லத்திலே குழந்தைகள் இருந்தால் அந்த மகிழ்ச்சியே தனி. எத்தனையோ கவலைகளோடு இல்லத்திற்கு வரும்போது குழந்தைகளை பார்த்தால் நம்முடைய மனம் மாறிவிடும், சந்தோஷத்தை பற்றி கொள்ளும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே சந்தோஷம் இரட்டிப்பாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் அதிலே மாபெரும் வெற்றியும் லாபமும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். இல்லத்திலே விரைவிலே கெட்டிமேளம் கொட்டக்கூடிய நாள். இல்லத்திற்கு மாப்பிள்ளையோ அல்லது மருமகளோ வரக்கூடிய நாள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டு. அது உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். நகை வாங்குவீர்கள். தீபாவளி நெருங்குகின்றது. நகை வாங்குவீர்கள் அல்லது புதிதாக லேப்டாப் வாங்குவீர்கள், செல்போன் வாங்குவீர்கள். இப்படி சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். நெடுநாட்களாக வாடகை வீட்டிலே இருப்பீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு இந்த சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாளிலே முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற்று அடுத்த வருட தீபாவளிக்குள்ளாக நாம் சொந்த வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்வீர்கள். அது நிச்சயமாக நடக்கும் இன்றைய நாளிலே நீங்கள் முயற்சி செய்தால். ஆகவே முயற்சி செய்யுங்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை இருக்கும். அது உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். அவர்களோடு நல்ல ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். உங்களுக்கு நண்பர்களோடும் உறவினர்களோடும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக பழகுவீர்கள். அதன் மூலம் அனுகூலங்கள் அதிகமாக உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு இன்றைய நாளினுடைய பலன்களை மேலும் அதிகமாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை வழிபட வேண்டும். தடைகளை எல்லாம் விலக்குகின்ற அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றி, வெண்ணெய் காப்பு சாற்றி, அந்த அஞ்சனா புத்திரனுக்கு ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமம் எழுதி அந்த மாலையை போட்டு ராமநாமம் எழுதி மாலை போடுவார்கள். 108, 1008, 10,008 என்றெல்லாம் ராமநாமம் எழுதி அதனை மாலையாக கட்டி போடுவார்கள் ஆஞ்சநேய பகவானுக்கு.
அப்படி இன்றைய நாளிலே நீங்கள் செய்து உங்களுடைய நற்பலன்களை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எல்லா முயற்சிகளும் நல்ல வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே நல்ல முயற்சிகளை எடுங்கள். தொழில் சம்பந்தமான முயற்சிகளை எடுங்கள். குடும்பம் சம்பந்தமான நல்ல முயற்சிகளை எடுங்கள். வீடு வாங்குவதற்கோ அல்லது நல்ல பொருட்கள் வாங்குவதற்கோ இல்லத்திலே திருமண வைபோகம் ஏற்படுவதற்கோ ஜாதகத்தை எடுங்கள். இப்படி நல்ல முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். தந்தை வழியிலே உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் வர வேண்டி இருந்தால் அவை இன்றைய நாளிலே உங்களுக்கு கைதேடி வரும். கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய பெரியோரே அவர்களே அழகாக பேசி உனக்கு இது உனக்கு இது என்று உங்களுக்கு பேசி பிரித்து கொடுத்து விடுவார்கள். கோர்ட்டுக்கு போனால் எந்த ஒரு விஷயமும் 5 வருடம் 6 வருடம் 10 வருடம் என்று இழுக்கும். ஆகவே கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் தந்தை வழி உறவிலே உங்களுக்கான சொத்தை அழகாக பிரித்து கொடுத்து விடுவார்கள். நண்பர்கள் மூலம் நல்ல எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்றன. கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இரவிலே படுத்தால் நிம்மதியாக தூங்குவீர்கள். அப்படி ஒரு காலம் கனிகின்ற ஒரு நேரம். எனவே இந்த நாளிலே பெருமாளையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபட்டு இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த தொகை இன்றைய நாளிலே உங்களுக்கு கைதேடி வருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இல்லத்திலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். எப்போதுமே உறவினர்களோடும் சரி, நண்பர்களோடும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, நாம் சண்டை போடாமல் இருந்தால் அது நமக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். அடுத்தவர்களோடு சண்டை போடுவது என்பது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே பெரும்பாலும் யாரோடும் சண்டை போடாமல் இருந்தால் நம்முடைய முன்னேற்றம் 10 பங்கு அதிகமாகும். ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாளிலே. உறவினர்களோடு நல்ல சௌஜன்யமாக பழகுவீர்கள். மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றமானது உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். சிலர் புதிதாக செல்போன் வாங்குவீர்கள். சுப செலவுகள் செய்வீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக ஏற்றமாக இருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளுடைய நற்பலன்களை மேலும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அவரும் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தருகின்ற நாள். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கையிலும்
நிறைய பணம் இருக்கும், வங்கி கணக்கிலே நிறைய பணம் இருக்கும். புதிதாக இன்னொரு வங்கி கணக்கு துவங்கலாமா, அதிலே கொஞ்சம் பணம் போடலாமா என்று யோசிப்பீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள், நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. ஆகவே நல்ல முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். அற்புதமாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே மேலும் உங்களுடைய வெற்றிகளை கூட்டிக் கொள்வதற்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு, பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்கள். துளசி வாங்கி கொடுத்தால் உங்களுடைய சந்ததி அருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சந்ததிக்கே நன்மை துளசி வாங்கி கொடுத்தால். ஆகவே துளசி வாங்கி கொடுங்கள். பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். நாள் அற்புதமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அது மிகப்பெரிய வெற்றியை தரும். குலதெய்வத்தை இன்றைய தினம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள், அட்வைஸ் கொடுக்காதீர்கள். இப்படி செய் அப்படி செய் என்று யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். ஆகவே மேலதிகாரிகளோடு கவனமாக பழக வேண்டும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த வேலைகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆகவே ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு அலுவலகத்திலே வேலையை செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கின்றது. கெடுபலன்கள் சற்று அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கெடுபலன்களை நீங்கள் இல்லாமல் செய்து கொள்ள ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேய பெருமான் முடிந்தால் காலையிலேயே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒரு 11 சுற்று சுற்றிவிட்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி இந்த நாளினுடைய கெடுபலன்களை எல்லாம் இல்லாமல் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நடக்கும். ஆகவே ஆஞ்சநேய பெருமானை வணங்கி இன்றைய நாளை சுபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். சொத்துக்கள் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். குழந்தைகளால் நல்ல பெருமை உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய நற்பலன்களை மேலும் கூட்டிக் கொள்வதற்கு பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய நாளிலே. ஆகவே 2 தெய்வங்களையும் பற்றி கொள்ளுங்கள். பெருமாளை பற்றி கொண்டால் ஆஞ்சநேயர் பின்னோடே வந்து விடுவார். எவன் ஒருவன் ராமநாமம் உச்சரிக்கின்றானோ அவனுடைய இல்லத்திலே ஆஞ்சநேய பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கும். எனவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேய பெருமான் உங்களுடைய சந்தோஷத்தை மேலும் மேலும் இரட்டிப்பாக்கி கொடுப்பார். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாக
அற்புதமாக காலம் கணிந்திருக்கின்றது. எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திறமை வெளிப்படும். உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற நாள். நமக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கின்றதா என்று நீங்களே யோசிப்பீர்கள். அப்படி ஒரு திறமை உங்களிடம் வெளிப்படும். இன்றைய நாளிலே பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நல்ல நாட்களாக பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பிள்ளை பாக்கியம் கிடைக்கின்ற நாள். சத்சந்தான பிராப்தி அது அமைகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலும் விலகுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்றன. சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே மகர ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு அவசியம் செல்ல வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி, முடிந்தால் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பெருமாள் கோவிலிலே அமர்ந்து பாராயணம் செய்யுங்கள். அல்லது கேளுங்கள், செல்போனிலே வைத்து கேளுங்கள். முடிந்தால் ஹனுமன் சாலிசா படியுங்கள். இப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் ஹனுமன் சாலிசாவையும் இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களுமே படிக்க வேண்டும். படித்து கேட்க வேண்டும். படிக்க முடியவில்லை என்றால் சமஸ்கிருதம், படிக்க முடியவில்லை என்றால் கேளுங்கள். கேட்டு உங்களுடைய மனதை அழகாக ஆக்கி கொள்ளுங்கள். சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் பெருமாள் நிச்சயமாக இருப்பார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அவர்கள் மூலம் சொத்துக்கள் வரக்கூடிய நாள். தந்தை வழியிலே உங்களுக்கு ஏதேனும் பாத்தியதையில் சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. மருத்துவரை தேடி போகாத நாள். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாத நாள். மிக மிக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் வரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். எப்போதுமே வெற்றிகள் நமக்கு எப்படி கிடைக்கும்? வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். வாய்ப்புகள் கிடைத்தால்தான் நம்முடைய திறமையை அந்த வேலையிலே காட்டி வெற்றி பெற முடியும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு புதிதாக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக செய்து வெற்றி கனியை பறிப்பீர்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, அதன் மூலம் பணவரவு உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதாக கைகூடி வருகின்ற நாள். புரட்டாசி முடிய போகின்றது. ஐப்பசியிலே நிச்சயதார்த்தம் நடத்தி தை மாதத்திலே கல்யாணம் செய்துவிடலாம் என்று முடிவு செய்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் பலன்களை கூட்டிக் கொள்வதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ராமநாமம் எழுதுங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கவலைப்படாதீர்கள். இந்த மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் அகற்றுவதற்கு ஒரே மாமருந்து ஆஞ்சநேய பகவான்.
ஆஞ்சநேய பகவானை பற்றி கொள்ளுங்கள். ஹனுமன் சாலிசா கேளுங்கள். ஹனுமன் சாலிசா கேட்டு ராமநாமத்தை உச்சரியுங்கள். யாருக்கும் இன்றைய நாளிலே கடன் எதுவும் கொடுக்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியிலே வண்டியில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். எனவே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். எனவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். கவனமாக பேசுங்கள். பேச்சிலே நிதானத்தை கடைபிடியுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அதேபோல் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அந்த சொந்த தொழிலிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏதேனும் சிறு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக இருந்தால் இன்றைய நாளிலே சந்திராஷ்டம கெடுபலனிலிருந்து வெளிவந்து விடலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே எழுந்திருங்கள். எழுந்து பெருமாளுக்கு விளக்கேற்றி வையுங்கள். வீட்டிலே விளக்கேற்றி வைத்துவிட்டு வீட்டிலே துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி வைத்து பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். துளசி அன்னையை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்கள். பாராயணம் செய்யுங்கள். ஹனுமன் சாலிசா கேளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். அவரால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் சங்கடங்கள் நீங்குகின்ற சந்தோஷமான நாளாக மாறும். வாழ்த்துக்கள். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எல்லா ராசிகளுக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.